வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்குறோம். எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்கே வருங்க, அவங்க கோழி வளர்க்குறாங்க. இங்கே வருங்க, காலையில் மணி என்னாச்சு 9ன்னு நினைக்கிறேன். 9 மணி ஆகுது. ஃபஸ்ட்டு காலையில் 6 மணிக்கு அவுத்து விட்டோன்னே எல்லாம் போயிடுச்சு. போயிட்டு இப்போ திரும்ப வந்திருக்குது சாப்பிட்றதுக்கு. இங்கே வருங்க, தக்காளி கடையில் கிடைக்கும்ல, வேஸ்ட்டு தக்காளி, அது அப்புறம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, இதெல்லாம் கொண்டு வந்து எங்கள் அப்பா போடுறாரு. ஃபுல்லாக சாப்பிட்டுக்குதுங்க. ஃபுல் டே. இங்கே பாருங்க, கருங்கோழி சேவல் வந்து சிவப்பாக இருக்குது. மற்ற நிறைய இந்த கருப்பு கோழி தான் பாருங்க. இந்த எவ்வளோ கோழி பார்த்தீங்களா? இதில் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. குட்டி கோழி, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பொரிச்சிருக்கு ஒன்று, அது அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் முட்டை போடுற கோழி. அங்கே பாருங்க, இப்போ தான் வராங்க பாருங்க 3 பேர். வீட்டை வந்து உங்களுக்கு அப்புறமா சுற்றி காமிக்கிறேன். இப்போது நான் ஊர்லேருந்து வந்தோடனே பயங்கர குளிர்னால வெயில் காஞ்சிட்டு உட்காந்துருக்குறேன் வாசலில். இதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துச்சா, அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்ட்டு போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்க, காலையிலேருந்தே வந்து சாப்பிட்டுட்டு போகுது. இப்போ வந்து எல்லாம் ஒன்றா வந்திருக்குது. இன்னும் நிறைய கோழி இருக்குதாம்மா. எங்கள் அப்பா சொன்னார், எல்லாம் போயிருக்கு பின்னாடி. சாயந்தரமாக நிறைய கூட்டமாக வந்துடும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம 4-5 நாள் இங்கே இருப்போம். 4-5 நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்டிலேருந்து தான் உங்களுக்கு வீடியோ. தோட்டத்துலலாம் போய் நான் போடுறேன் உங்களுக்கு. தோட்டம்னா அதான் என்ன சொல்கிறது, கழனி. இங்கே நாங்கள் கொல்லின்னு சொல்லுவோம், கழனின்னு சொல்லுவோம். அங்கே போய் உங்களுக்கு போடுறேன். ஜாலியாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, எத்தனை கோழி இருக்குது? 2, 4, 6, 8, 9 கருப்பு கோழி, 2 சேவல் இருக்குதுங்க. அவ்வளோதானம்மா கோழி? அம்மா 9 பொட்டைக்கோழி தானா? நாய் பிடிச்சிருச்சா? 23 கோழியா? அப்போ இப்போ இவ்வளோ தான் இருக்குதா? அட கடவுளே, கொஞ்சோண்டு தான் இருக்குது. முதல்ல நிறைய இருந்துச்சு. அப்படியா? அப்படி தான் எப்போயுமே நாய் பிடிச்சிட்டு போயிருங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் இதான் சொல்லுவாங்க, நாய் பிடிச்சிச்சின்னு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு சேவல் வருது பாருங்கள். கருப்பு சேவல் இப்போ எதுவுமே ஒன்று கூட இல்லையா? அதான் அன்றைக்கி சொன்னியே, அப்பா சொன்னார் பூனைன்னு. அட கடவுளே, சரி விடு. இனிமே வச்சு எடுத்துடணும் கோழி, சேவல் வர மாதிரி. ஏம்மா, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். 9 பொட்டைக்கோழி தான் இருக்குதாமாங்க. 3 சேவல் இருக்குது. குஞ்சு கோழியெல்லாம் நிறைய இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, வராரு பாருங்க. காலையிலே நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி குடிச்சிட்டேன். பாய்ங்க. அடுத்த தடவை பார்க்கலாம்.